பொள்ளாச்சி அருகேயுள்ள அன்புநகரில் மூதாட்டி கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்த மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரில் வந்து பாராட்டுச் சான்றிதழை வழங்கியதோடு தேர்தல் நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பு குறித்து காவல்துறையினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சப்டிவிஷன் பொள்ளாச்சி வெஸ்ட் ஸ்டேஷன் லிமிட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு 75 வயது உள்ள ஒரு வயதான பாட்டி முதியவர் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது இறந்த நிலையில் கிடக்கிறதா தகவல் வருது. உடனடியாக ஆய்வாளர் சென்று விசாரித்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யப்படுது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த கிரைம் சீனில் அந்த எஸ்ஓசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில தகவல் கிடைச்சிது. அதில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட சிகரெட்டு துண்டுகள் மற்றும் சுருட்டு மற்றும் மேலும் அங்கே ஒரு லிக்கர் பாட்டில், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதில் எஸ்ஓசியிலேருந்து நம்ம கைப்பற்றுறோம். இது எல்லாமே வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய சிகரெட்ஸு அப்படின்னு தெரிய வருது. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ஒரு பிளான்டட் எவிடன்ஸாக இருக்கலாம். மேலும் கதவு வந்து யாரும் உடைக்கல, கதவு திறந்த நிலையில் இருக்குது. அதே போல் உள்ளார வந்து கிச்சனில் சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது, ப்ளஸ் 2 கிளாஸில் டீ கப் இருக்குது. ஸோ தெரிந்த நபர்கள் யாராவது வந்திருக்கலாம், அவங்க பண்ணிக்கலான்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டோம். இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 60 சிசிடிவி கேமராஸ் ஆய்வு பண்ணப்பட்டோம். அது இல்லாமல் ஒரு 25 இடத்துல டவர் டம்ப்பு செல்ஃபோன் அனலைசிஸ் பண்ணதுக்கு ஒரு 15 பேரை சந்தேகத்தின் பேரில் எடுத்து விசாரித்தோம். ஸோ இந்த விசாரணையின் முடிவில் நமக்கு அந்த வீட்டுக்கு பின்பக்கமே வந்து தங்கியிருந்த இன்னொரு முதியவர் பாட்டி அவங்க வந்து இதில் அக்யூஸ்டாக வர்றது தெரிய வருது. அவங்க வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அவங்களுடைய நடமாட்டம் அந்த இடத்துல, குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததாக நம்ம போகிறப்படுற அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்களுடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறத செக் பண்ணும்போது அவங்க அங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க விசாரணை பண்ணதில் அவங்க குற்றவாளியும் தெரிய வருது. அவங்க பாட்டிக்கிட்டேருந்து கொலை செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட நகைகள் 8 சவரன் நகைகள் வந்து அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க.